ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஸ்டம்பிள் காய்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டம்பிள் காய்ஸில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அனிமேஷன்ஸ்லாம் விட்ருக்காங்க புதுசு புதுசாக. நம்ம ரங்கூன் மண்டெல்லாம் ஒருத்தர் வந்திருக்கோம். சரி, உள்ளே போய் நான் பொறுமையாக பார்ப்போமா? வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். கஸ்டமைஸ்க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு என் கேரக்டர்ஸ்லாம் காமிச்சிட்டேன். நான் அக்யூப் பண்ணது பார்த்து இருந்திருக்கோம். ஒரு எபிக் கேரக்டர். இது வந்து நார்மலாக நம்மக்கிட்ட ரெண்டு கேரக்டருமே ஸ்டார்டிங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணும்போது எனக்கு கிடச்ச கேரக்டர். அண்ட் இது ரொம்ப லக்கியான கேரக்டர். இது வச்சு தான் நான் வந்து ஒரு 70-80 மேட்ச் கிட்ட வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபயர்மேன் டார்ச்சு, பேர் மட்டும் டார்ச்சுன்னு இருக்கு. ஆனால் கையில் டார்ச்சே இல்லை என் கையில், நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இவன் வந்து ஸ்வாங் சொல்லலாம், பார்க்கவே மாதிரி இருக்கும் காமெடியாக. சரி, இது ஓகே. ப்ரௌன் ஹென்னா, இதுலேயே ஒயிட் ஹென்னு அவங்க விட்டுருக்காங்க. உடலை ஆல்ரெடி இருக்குது, ஆனால் நான் எடுத்தது பிங்க் ஏலியன். இதில் இன்னொரு ஏலியன் இருக்குது, அந்த ஏலியன் இப்படி இருக்குது. நான் கொஞ்சம் காமெடியாக வெயிட் பண்ணுவேன். விசர்ட், அந்த மண்டை தான் பார்க்க காமெடியாக இருக்குது. டூத் ப்ரஷ் மாதிரி இருக்குது மண்டை. ஓகே, இது ஓகே. கண்ணாடி தான் கொஞ்சம் ஓவராக தெரியுது. ஓவர் நியூமர் எங்கே இருக்கிற வாலெலாம் வாழிச்சு வந்துருக்கு. டோரேமான் மாதிரி ஒரு பெல்லு வேறு மாட்டிகிட்டு இருக்கு இந்த கேரக்டர். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் எல்ஃப், தலையில் டோரேமான் பெல் மாட்டிகிட்டு இருக்கான். கிறிஸ்மஸ் சாண்டாவோட ஒர்க்கர் இவன். ஸ்டம்பிள் பி, இதுதான் கேவலமான கேரக்டர். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பின்னாடி வந்து ரொம்ப ஓவரா நல்லா இல்லை பார்க்குறேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் கேல், இது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த மண்டை மேலே எதுவும் நல்லா இல்லை. எக்ஸிக்யூஷனர், இவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு நான் எடுத்த எபிக்னா இதுதான். அதுக்கப்புறமா இது எடுத்தேன். அதுக்கப்புறம் இதை எடுத்தேன். இது பின்னாடி தான் ஏதோ பலூன் மாட்டிகிட்டு இருக்கான். பலூனுக்கு எல்லாம் ரியலான ஆக்ஸ் போட்டுருக்காங்க. இன்னும் நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனால் மீதி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த மாஸ்க்கு கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். ஏன்னா இந்த பிக்சர் அனிமேஷனில் பார்க்கும்போது கண் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஆனால் இது தெரியல. வெயிட் பண்ணேன், கலர் மட்டும் மாற்றி பார்க்குறேன். கலர் மாறுதான் மட்டும் பார்த்துக்கேன். ஏன்னா அந்த கண் வந்து டார்க்காக இருக்கனால நல்லா இருக்கும் பார்க்க. நல்லா இருக்குது. இப்போ இப்படிதான் வச்சுருந்தாங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குது. இந்த கலரை நம்ம வைக்க பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இது எக்ஸ்டர்மினேட்டர். பார்த்தா திடீர்னு ஸ்குவிட் கேமில் வர மாதிரி இருக்குது. ஆனால் இது அது இல்லை, கேஸ் மாஸ்க் அதை போட்டுருக்கான். அப்புறம் மெட்டல் ஏலியன் செம்மையாக இருக்குது பார்க்க. ஆனால் கண்ணு தான் முட்டை கண்ணாக இருக்குது. என்னமோ மேலே 2 தொங்குது, அது பேர் என்னன்னு தெரியல. சரி, இதை வைக்க பண்ணிப்போங்க. கீழே என்னென்னலாம் நல்லா காவமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். என்னதுன்னா லெஜெண்டரி இல்லை மித்திகா. அது மித்திகா லெஜெண்டரி அந்த லேயர். தட் மித்திக் ஆர் லெஜெண்டரி வெயிட் பண்ணுவோம். இதுதான் இல்லைங்களா? யார் யாரெல்லாம் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறீங்கன்றல. இது ஒரு அனிமி, இது ஒரு அனிமி. இது அனிமி இல்லை, இதெல்லாம் இல்லை, இதுவும் அனிமி. யார் யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன அனிமி? இது வந்து ஸ்குட்வர்ட். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ அழகாக பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்க காமெடி. அப்புறம் இதுவும் ஃபேமஸான கார்ட்டூன். யார் யாருக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து செமையானது, நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மகிட்ட எவ்வளோ பண்ணிடுறோம். சரி, நம்ம ஒரு மேட்ச் போவோமா? மேட்ச்சுக்கு போயிருக்கோம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு. என்ன மேப்பை வேறு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் கொடுங்கடா. இவன் நம்ம
நம்ம இப்படி சொன்னால் தான் கேவலமானதாக கொடுப்பாங்க, நல்லா தெரியும். ப்ளஸ் அடுத்த வீடியோவில் நம்ம யார் கூட சேர்ந்து விளையாடலாம்னு பண்ணுங்க, நான் விளையாடுறேன் சரியா? ஆடலாமா? என்ன மாதிரி கொடுத்தாங்கன்னு நான் பார்க்கலையே. ஐயோ பாருங்க, ஐயோ பாப்பா பாப்பா சொன்னது சொன்ன ஐயோ பாப்பா பாப்பா வந்துடும். அப்பா மேட்ரு வெளியே தெரியும். நடுவில் பூண்டியாக போயிடலாம். ஆனால் நம்ம அடிச்சு பாருங்க இருந்துச்சு. ஆனால் நான் உங்களுக்காக இந்த வாரமாக வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் வேறு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கான்ஃபரன்ஸ் அடுத்த மேட்ச்சில் பார்த்துட்டு போகணும். அண்ட் என் கூட யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா என் ஐடி நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் என் ஐடி, பார்த்துக்கோங்க. 4வது லெவல் மார்க் வந்து டாட் வச்சு எம் மட்டும் ஸ்மால், அப்புறம் ஏஎக்ஸ் வந்து கேபிட்டலில் போட்டுக்கோங்க, வந்துடும் சரியா? சரி, நான் இப்போ 3 மேட்ச் முடியாது. இப்போ வந்து நான் ஆர்டருன்றதாக ஆடுறேன். இன்னும் ஒரு மேட்ச் கூட போட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் சரியா கைஸ்? மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னும் பார்த்தோன்னா 10 சப்ஸ்கிரைபர்ஸ் போக போகிறோம். 10 சப்ஸ்கிரைபர்ஸ் போனோடனே நான் உங்களுக்குலாம் கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன கிவ்அவேனா, ஸ்டம்பிள் காய்ஸில் எங்கே நிறைய ஜெம்ஸ் இருக்குது. அதனால் ஜெம்ஸ் வந்து நம்மளுக்கு கிவ்அவே தர போகிறேன் கைஸ். இதுவா அனுப்புங்க ஓட்டுறா சொல்லுவாங்க கைஸ், சொல்கிறாங்க வந்துட்டோங்க. வீட்டுக்கு ஒரு ட்ரிக்கெலாம் போட்டிருக்காரு. விடிஜி தான் நினைக்கிறேன். விடிஜி விடிஜி யாருக்கெல்லாம் விடிஜி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஐ லவ் விடிஜி. செகண்ட் முடிச்சிட்டாங்க. என்ன கேரக்டர் இது? கேப்பிபாரா டைம் ஆட்டிட்டு ஆண்டியாக இருக்காங்க. இவன் தான் கைஸ், இந்த மாதிரி கேப்பிபாரா டைம் ஆட்டிக்கிட்டு இருக்கு, காமெடியாக இருக்குது. யாரெல்லாம் அந்த கேப்பிபாராவை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்னமோ பகாயிச்சு போகிறாங்க. இப்படி ஆடலாம் நீங்கள். எப்போதான் இதெல்லாம் கிடச்சது இல்லைங்க. டாட் பாலுன்னு ஒரு அனிமேஷன் எனக்கே தெரியாமல் கிடச்சிருக்கு. அவ்வளோ ஆச்சரியமாக உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தேங்க. அதனால தான் ஆசை. இந்த மேட்ச் கிரியேட்டர்லாம் எப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஐயோ போயிடலாம்னு நினச்சா அப்படியே அடிச்சு விட்டுச்சு. போயிட்டு வேலை போகணும். எப்படியாவது போயிடுறா ஜம்ப். ஐயோ போக முடியுமா? அதனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அதனால் நான் வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த இடம் வரைக்கும் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி வரணும். அந்த இடம் தான் மேலே வேறு வந்துட்டோம். மேலே வந்து என்னென்ன பண்ணணும்னு மேலே வந்தேன். சின்ன காய்ச்சி இந்த இடத்துக்கு வந்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியான தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு வந்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். யோ என்ன
கைஸ் நான் சரியான தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை. இப்போ தான் நான் பார்த்தேன் என்னமோ முடிக்கியா புதுசா அப்படின்ட்டு வந்தா நம்மளை நேராக கறி சட்டிக்கு போய் உள்ள விட்டு போயிடா தம்பி. போக முடியாது கைஸ், கண்டிப்பாக போக முடியாது. மறக்காம எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எல்லாருக்கும் கிவேவே கிடைக்கும். சரிங்களா? இந்த யூஐடி கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு முன்னுக்கு பண்ணுறேன். சரியா? நம்ம அவுட் ஆகிட்டாங்க. கேப்பி பரான்னு உயிரோட தான் வச்சிருக்கோம். ஓகே பாய். உங்களிடம் இருந்து விடை பெறுவது வாய் வர பழகுது. உங்களிடம் இருந்து விடை பெறுவது நாம் ரெட் ஹாக் கேமர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். பாய் பாய் கைஸ். பாய். தேங்க்யூ.